கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள்ல முதல்ல நாம பார்க்க போறது இந்தியாவோட ஓன் சேஃப்டி ஸ்டாண்டர்டான பாரத் என்கேப்ல மாருதி சுசுகி நிறுவனத்தோட 2 கார்களை கிராஷ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. காம்பாக்ட் செடானான மாருதி சுசுகி டிசைரையும் பிரீமியம் ஹேட்ச்பேக்கான பலினோவையும் கிராஷ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த டெஸ்ட்ல முதல்ல மாருதி சுசுகி டிசைர் ஃபுல் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அடல்ட் ப்ரொடக்ஷன்ல 29.46 பாயிண்ட்ஸ் 32 பாயிண்ட்ஸ்க்கு வாங்கியிருக்கு. சைல்ட் ஆக்குபென்ட் ப்ரொடக்ஷன்ல 41.57 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு அவுட் ஆஃப் 49க்கு. இதன் மூலமா இந்தியாவோட சேஃபஸ்ட் காம்பாக்ட் செடானா இந்த கார் மாறி இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்லி மாருதி சுசுகி பலினோவும் டீசென்டான 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 32 புள்ளிகளுக்கு அடல்ட் ஆக்குபென்ட் ப்ரொடக்ஷன்ல 26 புள்ளிகள் வாங்கியிருக்கு. சைல்ட் ப்ரொடக்ஷன்ல 49 புள்ளிகளுக்கு 34.81 புள்ளிகள் வாங்கியிருக்கு. டொயோட்டா நிறுவனம் அவங்களுடைய பிரீமியம் எஸ்யூவியான டொயோட்டா ஃபார்ச்சுனர் மற்றும் லெஜெண்டருக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இந்த கார்களுக்கு காம்படிஷனே இல்லாத சமயத்துல இப்போ கிட்டத்தட்ட 68,000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு தான் அதிகபட்சமா இந்த 68,000 ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லெஜெண்டர் மற்றும் ரெகுலரான ஃபார்ச்சுனர் டீசல் வேரியன்ட்ஸ்க்கு 40,000 ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா 4x2 பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் 36 லட்சத்திலிருந்து தொடங்குது. டாப் அண்ட் ஜிஆர்எஸ் டீசல் வேரியன்ட் 52 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மஹேந்திரா பொலிரோவுக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சமீப காலமா எக்கச்சக்கமான ஸ்பை ஷாட்ஸ் இந்த காருக்கு லீக் ஆயிட்டு வருது. இப்போ ரீசெண்டாக கிடைச்சிருக்க ஒரு ஸ்பை ஷாட்டில் ஃப்ரண்ட் அண்ட் கம்ப்ளீட்லி கிளியர்லி விசிபிளாக தெரியுது. இந்த புதிய ஸ்பை ஷாட் மூலமா மஹிந்திரா தார் மாதிரியே சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், அப்ரைட் மற்றும் ஃப்ளாட்டான ஃப்ரண்ட் ஃபேஸியா, பாக்ஸியான டிஃபெண்டர் லைக் ஸ்டைலிங் அப்படின்னு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் காரா புதிய பொலிரோ வரப்போகுது அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த காரை லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற ரூமர்ஸும் எழுந்திருக்கு. மஹிந்திராவோட சக்சஸ்ஃபுல் எஸ்யூவியான ஸ்கார்பியோ எண்ணுக்கு இப்போ புதிய அஃபோர்டபுள் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வேரியன்ட் லான்ச் பண்ணவிருக்காங்க. கரண்டா ஆட்டோமேட்டிக் வெர்ஷன்ஸ் மஹிந்திராவோட ஹையர் ஸ்பெக் வேரியன்ட்ஸான Z6, Z8 மற்றும் Z8L வேரியன்ட்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இப்போ புதிய Z4 வேரியண்ட்ல ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை இன்க்ளூட் பண்ண போறாங்க. இது 7 சீட்டர் மற்றும் 2 வீல் டிரைவ் கான்ஃபிகரேஷனோட வரவிருக்கு. ஸ்கார்பியோ என்ன பவர் பண்றது பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், டீசலை பொறுத்த வரைக்கும் 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் ஆகும். இதன் மூலமா அஃபோர்டபுள் பிரைசிங்ல ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இப்போ ஸ்கார்பியோ எண்ணுக்கு வரவிருக்கு. ஸ்கோடா நிறுவனத்துக்கு சமீப காலத்துல அதிகபட்ச சேல்ஸ் வால்யூமை கொண்டு வந்தது ஸ்கோடா கைலாக் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இப்போ ஸ்கோடா நிறுவனம் அவங்களுடைய கைலாக்கு புதிய வேரியண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது கிளாசிக் மற்றும் சிக்னேச்சருக்கு நடுவில் பிளேஸ் பண்றதுக்காக ஒர்க் பண்றாங்க அப்படின்னு தெரிய வருது. அவங்களுடைய என்ட்ரி லெவல் வேரியண்டான கிளாசிக் வேரியண்ட்டுக்கும் சிக்னேச்சருக்கும் நடுவில் 1.5 லேக் ரூபீஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஆன் ரோட் பிரைஸ் வரும்போது சப்ஸ்டான்ஷியலா 2 லட்சம் ரூபாய்க்கும் மேல போகுது. இதன் காரணமாக இந்த 2 வேரியண்ட்டுக்கும் நடுவில் ப்ராப்பரான ஃபீச்சர் டிஸ்ட்ரிபியூஷனோட ஒரு புதிய வேரியண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கோடா கைலாக்கோட சேல்ஸ் வால்யூமை இதை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எம்ஜி நிறுவனம் 6 இயர்ஸ் ஆஃப் எம்ஜி இன் இந்தியா அப்படின்னு புதிய செலிப்ரேஷன்ஸ் மற்றும் ஆஃபர்ஸை அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா அவங்களுடைய ZS EVக்கு 4.4 லேக்ஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எம்ஜி நிறுவனம் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் கார்களுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. அவங்களுடைய வின்சர் EV மற்றும் EV Pro இந்த 2 கார்களுமே எக்கச்சக்கமான நம்பர்ஸில் விற்பனை ஆகுது. ஸோ கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வு அனைத்தும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.